வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு ஸ்பூனு, இந்த மாதிரி வேஸ்ட்டான ஐட்டம் தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் எடுத்திருக்கிறேன். நான் இப்போ ஸ்பூன் எல்லாத்தையும் நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 கலர் கலர் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ட்போர்ட் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சைஸை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சார்ட் பேப்பரும் நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதை பேஸ்ட் பண்ணோடனே மேலே ஒட்டுறதுக்காக. ஸோ அதுவும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனோட 2 சைடுமே நீங்கள் கம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடும் பண்ணியிருக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே நிறையா கம் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நமக்கு கரெக்டாக நின்று ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு சார்ட் பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ இந்த சைடும் நமக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அந்த அவுட் சைடும் நான் 2 சைடுமே ஃபினிஷிங்காக இருக்குது. எந்த சைடு ஃப்ரண்ட்டாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இப்போது இந்த தான் ஃப்ரண்ட் சைடாக நான் எடுத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கிறேன் சென்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் சரி பேக்ரவுண்டில் கலர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட மேலே க்ரீன் கலரும் நான் கொடுத்துக்கிறேன். சின்ன ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோவை சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபோட்டோ சுற்றி நம்ம அந்த மிரர் பீசஸ் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது நம்மக்கிட்ட நம்மகிட்ட பழைய ட்ரெஸ்ஸில் உள்ள பீசஸ் தான் அதெல்லாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே நம்மக்கிட்ட உள்ள வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ மட்டும் நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருந்திருக்கோம். மற்றது எல்லாமே நம்மகிட்ட வீட்டில் கிடைக்கிற உள்ள திங்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரரெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். இது வந்து இதோட ஃபைனல் லுக்கு. இதுவே நமக்கு நல்லாயிருக்கு. பேக் சைடு வந்து நம்ம வந்து ரோப் மாட்டிக்கலாம், இல்லைனா டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கயிறு எடுத்துகிட்டு நான் அதில் வந்து செலோ டேப் தான் ஒட்டி பேக்ரவுண்டை டிசைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஸ்பூன் 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதுலேயே நான் லைட்டாக கலர் கொடுத்துட்டு 2 ஸ்பூன் மட்டும் ஸோ அதை சென்டரில் நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்தது. ஸோ அது நல்லாயிருக்கு. இதுதான் ஓவராலோட ஃபைனல் லுக்கு. இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.